வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. ஸோ இந்த மோட்டிவேஷன் வீடியோவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம், சார் என்னால் கன்சிஸ்டன்சியாக படிக்க முடியலை, அப்போ நான் கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கான ஒரு சில மெத்தடு தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய கோல் செட் பண்ணணும். அந்த கோல் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஐயா இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மார்க் இருக்கணும், இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். இந்த மாதிரி நம்முடைய கோலை பண்ணாக்கா ஐயா செட் பண்ணணும். அப்போ கோல் ஐயா செட் பண்ணிங்க அப்படின்னாவே அதுக்காக பண்ணாக்கா நிறைய உழைச்சா மட்டும்தான் அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும், நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். அப்போ பண்ணாக்கா அதுக்காக என்ன பண்ணுவோம், ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருப்போம். ரெண்டாவது நம்முடைய நோக்கம். அப்போது கோல் வேறு, நோக்கம் வேறு. அப்போ நோக்கம் என்ன அப்படின்னா, நான் வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், வேலைக்கு போகணும், சரிங்களா, என்னுடைய லைஃப் பண்ணாக்கா செட்டில் ஆகணும், இல்லை நான் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டு பண்ணாக்கா இந்த சர்வீஸ் பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது நோக்கத்தை செட் பண்ணுறது, சரிங்களா. ஃபஸ்ட்டு பண்ணால் கோல் ஐயா இருக்கணும். செகண்ட் பண்ணாக்கா நோக்கம் சரியாக இருக்கணும். நான் எதுக்காக வேலைக்கு போக போகிறேன், வேலைக்கு போனால் தான் என்னுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் அப்படின்னு பண்ணாக்கா ஒரு குரூப் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேலைக்கு போனால் பார்த்துக்கலாம், பாஸ் பண்ணால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு பக்கம், சரிங்களா. யார்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கும் அப்படின்னா, நான் வேலைக்கு போனால் மட்டும்தான் என்னுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் கன்சிஸ்டன்சியாக படிப்பாங்க. யார் ஒருத்தர் பண்ணாக்கா நான் ஸ்டேட் ரேங்க் வாங்கணும், நான் பண்ணாக்கா அந்த ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு ஜென்ரலுக்குள்ளவே பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கன்சிஸ்டன்சியாக படிப்பாங்க. அப்போது நம்ம கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் அப்படின்னா நம்முடைய கோல் செட் பண்ணணும், நம்முடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வருமோ வராதோ அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் பண்ணாக்கா இப்போ நோட்டிஃபிகேஷன் வராதுன்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாம் யாரும் நம்பாமல், சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் வரும்போது வரட்டும், நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் படிக்கிறது என்றைக்குமே வீணாக போகாதுன்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்க கன்சிஸ்டன்சியாக படிப்பாங்க. அப்போது கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் அப்படின்னா 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய கோல் ஐயா இருக்கணும், நம்முடைய நோக்கம் சரியானதாக இருக்கணும். அடுத்தது நோட்டிஃபிகேஷன் எப்போவாவது வரட்டும், அது ஆகஸ்ட் மாதமானா வரட்டும், இல்லை 1 மாதம் 2 மாதம் லேட்டான ஆகட்டும், நான் இன்றைக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், என்னுடைய ஒரே கோல் வரக்கூடிய தேர்வில் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன், கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான், அவங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி எப்போ அவங்கக்கிட்ட வருதோ, எப்போ உங்கள்கிட்ட வருதோ அப்போது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் வரக்கூடிய தேர்வில் கண்டிப்பாக போஸ்டிங் ஆர்டர் வாங்குவீங்க. இது எல்லாம் யாருக்கிட்ட இல்லையோ அவங்க தான் அடுத்த தேர்வு எப்போ வரும், அடுத்த தேர்வு எப்போ வரும்னு இந்த மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சியை பண்ணாக்கா உருவாக்கணும் அப்படின்னா சொன்ன விஷயத்த உயர்வாக வைங்க. கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் நீங்களும் பண்ண போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். அந்த போஸ்டிங் ஆர்டர் கம்யூனிட்டிலேயோ இல்லை லாஸ்ட் ரேங்க்கோ கிடையாது, ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க். நான் ஃபஸ்ட் ரேங்க்கு எடுக்க போகிறேன், நான் ஃபஸ்ட்டு போஸ்டிங் நான் தான் சூஸ் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் தான் வாங்க போகிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு படிங்க. கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக போஸ்டிங்கும் வாங்குவீங்க. நன்றி, வணக்கம்.